இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலயே ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போலயே இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதான். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் இவ்வளவு கதறல்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியலையே. மக்களுக்கு நல்லா புரியும், எல்லாத்தையும் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வணக்கம் மக்களே. சட்டசபை அலசல் நேற்று வந்து சட்டசபையில் காரசாரமான நிறைய விவாதங்கள் நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது. அதில் சில நிகழ்வுகளை தான் நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். அதில் முக்கியமான நிகழ்வுகளாக நான் முதல்ல பார்க்குறது பார்த்திங்கன்னா, அமைச்சர் நிர்மல்குமார் அவர் வந்து மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கார். மின்சார வாரியத்துக்கான கட்டமைப்புகள் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற டிஎம்கே பார்ட்டியில் உள்ள செந்தில் பாலாஜி சொல்லியிருக்கிறாரு. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கட்டமைச்சு தான் வச்சுருக்கீங்க, இன்னும் செயல்படுத்தலை, இன்னும் வந்து அது வந்து நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. 2 லட்சம் கோடியை வாங்கி அதை எதுவுமே நீங்கள் செய்யலை, அதுக்கான ஒரு செயல்பாடுகள் அவங்க செய்யலைன்னு சொல்லிட்டு எடுத்து சொல்கிறாரு. அதே போல் இந்த 2 லட்சம் கோடியை வாங்கி என்ன பண்ணீங்க அப்படின்ற வெள்ளை அறிக்கையும் இன்னும் 2-3 நாளில் விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது ஒரு நியாயமான பாயிண்ட்டாக தான் இருக்குது. இவர் செந்தில் பாலாஜி சொன்னது உண்மையா இல்லை இவர் சொல்கிறது உண்மையான்றது இன்னும் 2-3 நாளில் அந்த வெள்ளை அறிக்கையில் தெரிஞ்சிடும். 2வதாக அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வச்சார். அது எனக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குது. கோயில்கள், அதாவது கோயில்கள் எதுக்கு நம்மளுக்கு பயன்படுத்தப்படும்? போகணும், சாமி கும்பிடணும், பார்க்கணும். அதே போல் அங்கே அடிப்படை வசதி என்ன இருக்குது? நம்மளுக்கு கழிப்பிடம் வேணும், அடிப்படை வசதி. அதே போல் சின்ன சின்ன கடைகள் அது இருந்தால் போதும் நம்மளுக்கு. இல்லை தண்ணி வேணும் அப்படின்னா அங்கே உள்ளே நம்ம வந்து தண்ணி அரேஞ்ச் பண்ணலாம். இதுதான் வந்து ஒரு பேசிக் நீட்ஸ் மக்களுக்கு. ஆப்போசிட்டில் இருக்கிற பார்ட்டி சேகர் பாபு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கோயில்களுக்கு பக்கத்தில் திருமண மண்டபங்கள், அதே போல் வணிக வளாகங்கள் இப்படி கட்டி அதில் வந்து சம்பாதிக்கிறத மட்டுமே ஒரு எண்ணமாக வச்சு அங்கே நிறையா விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. குன்னூரில் இருக்கும் திருச்செந்தூர் விநாயகர் கோயில், அதில் வந்து நிறைய பக்தர்கள் வருவதால் அங்கே வந்து மல்டி லெவல் கார் பார்க்கிங் வந்து கட்டுறதுக்கு வந்து அவர் ஏற்பாடு செஞ்சுருக்கார். அதுவும் எதிலிருந்து பார்த்திங்கன்னா, கோயிலில் இருக்கிற உண்டியல் காசு நம்ம வந்து காணிக்கையாக போடுவோம் பார்த்திங்களா மக்கள், அந்த மக்கள் காணிக்கையாக போடுற காசு எடுத்து 10 கோடி ரூபாய் செலவில் வந்து அது கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தரப்பில் வந்து பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு. அவர் எதிர்த்தாப்பில் இருக்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் அது வந்து மக்களுக்காக தான் பண்ணுறேன், நிறைய மக்கள் தூரமாக இருந்து வராங்க, காரில் தான் வராங்க, இப்போ யார் தான் கார் இல்லாமல் இருக்காங்க, அதனால தான் நான் வந்து கார் பார்க்கிங் கட்டுறதுக்கு ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இதில் நான் என்ன யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கார் பார்க்கிங் அப்படின்றது வந்து ப்ரைவேட்டு கமர்ஷியலு, அதில் நீ சம்பாதிக்க தான் போகிற. மக்கள் இப்போ கார் பார்க்கிங் இப்போது நார்மலாக தேட்டருக்கு போனாலே நம்மளுக்கு கார் பார்க்கிங்க்கு வந்து 50 ரூபா வாங்குகிறாங்க. இப்போ இந்த கோயில் அப்படின்றதால நம்ம எப்படியா இருந்தாலும் ஒரு 100 ரூபா இல்லை 60 ரூபா 50 ரூபாய்க்கு மேலே தான் வாங்க போகிறீங்க எப்படியா இருந்தாலும். ஸோ இது வந்து சம்பாதிக்கிறதுக்கான ஒரு அடித்தளம் தான் இது கார் பார்க்கிங். இது மக்களுக்கு அடிப்படை வசதி இல்லை. அதனால் வந்து இப்படிப்பட்ட சில காரசாரமான விவாதங்கள் கரெக்டான பாயிண்ட் எடுத்து வச்சு பேசினார் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ். அடுத்ததாக விளையாட்டுத்துறை அமைச்சர், அவர் யாருன்னு தெரியும், ஆதவ் அர்ஜுனா. அவருக்கும் எதிர்க்கட்சி தலைவர் அவருக்கும் வந்து சில விவாதங்கள் ஏற்பட்டுச்சு. அதில் என்னன்னா, எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா,
தமிழ் தாய் வாழ்த்து நீங்கள் ஒரு தடவை தான் பாடினீங்க, தேசிய கீதம் மட்டும் ஏன் 2 தடவை பாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்றது வந்து எனக்கு ஏற்றுக்கல. ஏன்னா மக்களுக்கு இன்னும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஆனால் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்றது வந்து எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மக்களே. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஏன் வந்து தமிழ் தாய் வாழ்த்தை ஒரு தடவை பாடின, ஆளுநர் முன்னாடி நீ தமிழ் தாய் வாழ்த்தை ஒரு தடவை பாடிட்டு தேசிய கீதத்தை 2 தடவை பாடின, அப்போனா நீ தமிழ் தாய் வாழ்த்தை 2 தடவை பாட வேண்டியது தானே, அங்கே தமிழ் பற்ற காட்ட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. இதுவரையுமே ஆளுநர் முன்னாடி இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடினதில்லை, அது நாங்கள் பாடி காமிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு தரப்பில் சொல்கிறாரு. இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா நான் பார்க்கல. மக்கள் பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல, மக்களும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு தான் அந்த சட்டமன்றம் அப்படின்றது வந்து பேரவைத் தலைவரும் சொல்லிட்டாரு. மக்கள் பிரச்சனையை பேசுங்க அப்படின்னு பல தடவை சொல்லிட்டாரு. அதை நீங்கள் சட்டசபை நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதனால் இது ஒரு விஷயம் அப்படின்றது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. ஏதாவது ஒரு குறை சொல்லணும் அப்படின்றதுக்காகவே இந்த பாயிண்ட்டை எடுத்து வச்சாங்க அப்படின்றது எனக்கு தோணுது. இறுதியாக எதிர்க்கட்சி தலைவர் வந்து சில விஷயங்கள்லாம் சொன்னார். என்னென்னா, இந்த துப்புரவு தொழிலாளர்கள் பற்றி சில விஷயங்கள் சொன்னார். அதே போல் வந்து சிங்கப்பெண் திட்டம் எதுக்கு கொண்டு வந்தீங்க, இதை நாங்கள் தான் கொண்டு வந்தோமே, இதை ஆல்ரெடி கொண்டு வந்தாச்சு, நாங்கள் இது பண்ணது தான், நீங்கள் எதுக்கு எங்கள் பேரை வைக்காமல் சிங்கப்பெண் வச்சிங்க அப்படின்றது பல விஷயங்கள்லாம் சொன்னார். அதுக்கு ராஜமோகன் தெளிவாக சொல்லிட்டாரு, கிளியராக சொல்லிட்டேன், நான் எதுக்காக வச்சோம் அப்படின்றது வந்து எல்லா மக்களுக்கு தெரியும், மக்கள்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே போல் வந்து நான் முதல்வன் திட்டத்தை எதுக்கு நீங்கள் முடக்கிறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கத்தையும் அவர் சொல்கிறாரு. சொல்கிறப்பே வந்து அந்த சபையிலிருந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து கிளம்பி போயிடுறாரு. இது வந்து சபை நாகரிகம் அல்ல அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அவர் பல விஷயங்கள் சொன்னார், அதை நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தாலே தெரியும். ராஜ்மோகன் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் போட்டாலே அவரோட ஃபுல் ஸ்பீச் வரும். அந்த விஷயங்கள் சொல்கிறப்ப எதிர்க்கட்சி தலைவர் நேரில் நின்று இதை கவனிச்சுட்டு போகிறது தான் ஒரு சபை நாகரிகம். இல்லை அதை கேட்டுட்டு அதுக்கு நீ ஒரு பதில் சொன்னீங்கன்னா அதுவும் ஒரு நல்ல ஒரு விவாதமாக இருந்திருக்கும். ஆனால் வந்து அவர் வந்து அதை பண்ணல, அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். அது என்ன அவசரத்தில் கிளம்பி போனாரா வேறு எதுக்காக கிளம்பி போனாரான்றதை நம்மளுக்கு தெரியாது. பட் அதை சிசிடிவியில் ரெக்கார்ட் பண்ணி அதை போட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் போன தடவை கேட்டார், என்ன லைவ் கட் ஆகிருக்கு, இந்த தடவை லைவ் ஓடுதா அப்படின்ற மாதிரி கேட்டார். இந்த தடவை லைவ் ஓடிட்டு இருக்கும் போதே அவர் அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். இப்படி பல சட்டசபை நிகழ்வுகள் நேற்று நடந்தது. இந்த நிகழ்வுகளை தான் ஒரு ஹைலைட்டான நிகழ்வுகளாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இன்னும் பல விஷயங்களையும் பொலிட்டிக்கல் காமெடி கண்டென்ட் அதுவும் எங்கள் சேனலில் போய்கிட்டு இருக்கு. அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க மக்களே. நன்றி.